இன்னைக்கு ஒரு அருமையான பதிவுங்க. என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, இதை படிக்க வச்சோம் டிகிரி, இது பார்த்தியா ஆட்டு மேய்க்குது அப்படின்வாங்க. ஏங்க வேலை செய்கிறதுல என்னங்க ஒரு கௌரவ குறைச்சல்? நம்ம வேலையை நம்ம செய்ய போகிறோம். எனக்கு பிடிச்சி நான் வேலை செய்கிறேன். ஆமாம், டிகிரி படிக்க வச்சாங்க, பிஎட் படிக்க வச்சாங்க, எல்லாம் தான் படிக்க வச்சாங்க. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு தீவனம் வைக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொட்டு, அதுக்கப்புறம் இலத்தவிடு போட்டிருப்போம், அந்த குச்சி தீவனம் போட்டிருப்போம், மக்காச்சோள மாவு, கொள்ளு மாவு. இதை வாங்கிட்டு நம்ம கலந்து வச்சுருவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கு இவ்வளோன்ட்டு அந்த டப்பாவில் எடுத்து, ஏன்னா ஒரே அளவாக போடணும் இல்லைங்களா, அதிகமாக போட்டாலும் ஆட்டுக்கு தீவனம் செரிமானம் ஆகாது. அதனால் ஒவ்வொரு ஆட்டுக்கும், பெரிய ஆட்டுக்கு மட்டும் 3 போடுவேன், மீதியெல்லாம் 1.5 அந்த மாதிரி டிவைட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டு விட்ருவேன். இன்றைக்கி அதே தான். ஏன்னா ஒரு மழை பெய்ஞ்சது, நம்ம ஆடுங்களை வெளியவே வரல, கொஞ்சம் ஒரு 2-3 நாளாக தான் வெளியே வந்துட்டுருக்காங்க. அதனால சரி நம்ம வெளியே வச்சுட்டு நம்ம வேலையை முடிஞ்சிடும் இல்லைங்களா ஈஸியாக. அதனால் வெளியே வச்சுட்டு இன்றைக்கி தீவனம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஆட்டுக்கு. அந்த இன்னொரு நாள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வகைகள் வைப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய நம்ம தீவனம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை போட்டாவே ஓரளவுக்கு ஆடு க்ரோத் நல்லா ஆகும். இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் திரும்ப கழுவி வைப்பேங்க. நம்ம சாப்பிட்டு பிளேட் கழுவுறோமோ அதே மாதிரி இந்த பாத்திரம் எல்லாமே கழுவி வைப்பேன். ஏன்னா அடுத்த நாளைக்கு அதுக்கு திரும்ப வைக்கணும் இல்லைங்களா, நம்மள மாதிரி தான் நாங்கள், அதுவும் ஒரு ஜீவன். அதனால் எல்லாத்தையுமே கழுவிட்டு தான் வைப்பேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் எல்லாமே சின்ன சின்ன பதிவுகளாக உங்களுக்கு எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த இயற்கையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.